டே சிண்டு, திரும்பவும் இந்த வாட்டர்மெலனை வச்சு ஜூஸ் போட போறியாடா? வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சு குடிச்சு போர் அடிக்குதுடா சிண்டு. டே ராகுல், நீ நினைக்கிற மாதிரி இது நான் ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துட்டு வரலடா. இதை வச்சு வேற ஒரு வேலை ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுங்க, எல்லாரும் இதை தூக்கி அப்படியே நிறுத்துங்கடா. இதை ஃபர்ஸ்ட் ரெண்டா அப்படியே வெட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிக்க முடியும். தேங்காய் உடைக்கிற மாதிரி ஏதாவது உடைக்கிற ஆப்ஷன் இருந்தா பரவாயில்ல. இதை தூக்கி போட்டாலும் செதறி போயிடும். கரெக்டா எனக்கு 2 ஹாஃபா வேணும். அப்பதான் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியும். ஏ சிண்டு, என்ன சிண்டு செய்ய வேண்டிய வேலைன்னு ஏதோ பில்டப் கொடுத்துட்டே இருக்க. சொல்றேன் பூஜா, சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. இப்ப கரெக்டா 2 ஹாஃபா வெட்டிட்டனா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். நீ ரைட் சைட்ல இருக்கிறத கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வாப்போ. எங்க பாட்டியும் அம்மாவும் வந்தாங்கன்னா அதை ஜூஸ் போட்டு குடிக்கட்டும். எனக்கு குடிச்சு குடிச்சு அழுத்து போச்சுடா. சரி சிண்டு, பாரு இந்த பெருசு எடுத்து பிளேட் மேல வச்சுட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த குளிக்கரண்டியை வச்சு ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி இதுக்குள்ள இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த பவுல்ல போட சொல்லுவேன். கரெக்டா சொல்லிட்ட ரோஜா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரண்டியை வச்சு ஃபாஸ்டா பண்ணுங்க. ஆனா பண்ணி முடிச்சோடனே எப்பவும் போல ஜூஸ் போடுறதுக்கு போயிடாதீங்க. டே சிண்டு, நீ கொடுத்துட்டு இருக்கிற பில்டப்பை பார்த்தா எனக்கே ரொம்ப கடுப்பாதாண்டா இருக்கு. இந்த பழத்தை எல்லாம் இப்படி எடுத்து போடணுங்கிற, ஆனால் பழத்தை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற. அப்போ வெறும் தோல் தான் மிஞ்சும். தோலை வச்சு என்னடா பண்ண முடியும்? நல்லா குதிச்சு வேணா விளையாடலாம். டே ராகுல், நீயே அப்பப்ப கொஞ்சம் புத்திசாலின்னு ப்ரூவ் பண்றடா. கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்ட. நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த வாட்டர்மெலனை வச்சு இன்னைக்கு ஒரு பூல் பண்ண போறோம். அந்த பூல் பண்ணி எல்லாரும் எட்டி குதிச்சு விளையாட போறோம். ஹை, உண்மையாவா சொல்ற சிண்டு? இப்பதான் எனக்கு புரியுது ஏன் இந்த ரெட்டு கொஞ்சம் கூட இல்லாம நல்லா ஒயிட் ஸ்கின் வர்ற வரைக்கும் எடுக்க சொன்னானே. அப்படி எடுத்தா தானே நல்லா ஆழமா நல்லா பெருசா கிளியரா இருக்கும். கரெக்டா சொன்ன பூஜா. அதனாலதான் பெரிய பழமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் கீழே கொட்டுங்க. கீழே கொட்டிட்டு நல்லா வெள்ளைத்தோல் தான் தெரியணும். இப்ப சூப்பரா வெள்ளைத்தோல் தெரியுதா? இருங்க, முதல்ல இந்த வாட்டர்மெலன் மேல ஏறி அப்படியே சுத்தி பாக்குறேன். நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், விளையாடணும்னா இடம் வேணும்ல. கரெக்டா தான் இருக்கு. இது அப்படியே நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலா மாத்த போறோம். புரியுதா? சொன்னது கிளியரா புரிஞ்சிருச்சுல்ல? ரோஜா பூஜா, யாராவது ஒருத்தர் சீக்கிரமா போய் ஒரு மக்குல ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வாங்க. முதல்ல இதை டெஸ்ட் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்தா சிண்டு, தண்ணியை ஊத்தி தான் ஸ்விம்மிங் பூலா மாத்த போறியா? அதாவது பூஜா, ரவுண்ட் 1ல தண்ணி ஊத்துவோம் சரியா? அடுத்தடுத்த ரவுண்ட்ல என்ன ஊத்துவோங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நான் தண்ணி ஊத்தி திரும்பவும் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வேற யாருக்காவது இதுல குதிக்கணும்னாலும் குதிச்சு ஜாலியா விளையாடலாம். சூப்பர்டா சிண்டு, நானும் குதிச்சு ஜாலியா விளையாடுறேன். ஃபர்ஸ்ட் தண்ணியை ஃபுல்லா நிரப்பிடு. அவ்வளவுதான் பூஜா, நல்லா நிரப்பியாச்சு. இப்ப வாங்க, நான் ஃபர்ஸ்டா இறங்குறேன். யார் யாருக்கு வேணுமோ எல்லாரும் செகண்டா இறங்குங்க. இறங்கி நல்லா இருக்கான்னு பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பூல்ல படுத்து தூங்குனாதான் நல்லா ஜாலியா இருக்கும். சூப்பரா இருக்கு. என்னோட சைஸுக்கு இது கரெக்டா செட் ஆகுது பூஜா. நானும் வரேன் சிண்டு, நானும் இறங்க போறேன். ஹை, உண்மையாவே ஜாலியா தான் இருக்கு. ஏ ரோஜா, மீனா, சோட்டு, ராகுல், நீங்களும் வாங்க. இங்க செம ஜாலியா இருக்கு தெரியுமா? டே 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 சிண்டு, தண்ணியை வெளியில் எடுத்துட்டு அடுத்தது ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறேன்னு சொன்னியே, அதை பண்ணுடா. நீ பில்டப் கொடுக்கறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கு. லைஃப்ல எப்பவுமே ரொம்ப பொறுமை வேணும் ராகுல். எல்லாத்தையும் பொறுமையா தான் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு வர்றேன். ஏன்னா இந்த மாதிரி தண்ணி நம்ம பண்ண போறது இல்ல. அதுல எல்லாம் இந்த மாதிரி இறங்கி ஜாலியா ஆட்டம் போட முடியாது. நல்லா சூப்பரா தான் இருக்கு. அடுத்தது யாரு வர்றீங்க? சிண்டு, நீ பண்ணிட்டு இருந்ததை பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. இந்த வெயிலுக்கு வாட்டர்மெலன் சில்லுன்னு இருக்கிறதால தண்ணியும் சில்லுன்னு ஆயிடுச்சு சிண்டு. செம ஜாலியா இருக்கு. ஏ மீனா, நம்ம 3 பேர் வந்தோடனே வெயிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் வாட்டர்மெலன் வெயிட் தாங்க முடியாம ஆடுது. பரவாயில்ல, பயப்படாதீங்க, கீழே எல்லாம் விழுகாது. சரி, ஓகே. அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இப்போ பண்ண போறது நார்மல் வாட்டர்மெலன் பூல் கிடையாது. வாட்டர்மெலன் ஜெல்லி பூல். என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு பார்த்தீங்களா? ஆரஞ்சு ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர், அதுக்கப்புறம் ப்ளூபெரி ஃப்ளேவர் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வாட்டர்மெலன் ஃப்ளேவர் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ராஸ்பெரி ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு. சிண்டு, நான் ஒன்று சொல்லட்டுமா? வாட்டர்மெலனுக்குள்ள நல்லா ரெட்டா தானே இருக்கும். அதுக்கு இந்த ராஸ்பெரி ஃப்ளேவரை நம்ம கலக்கி ஊத்துனோம்னா அப்படியே மேட்ச் ஆயிரும் சிண்டு. நான் சொல்லணும்னு நினைச்சிட்டேன், நீ சொல்லிட்ட ரோஜா. இப்போ எல்லா 2 பேக்கெட் இருக்கு. ஆக்சுவலி இதுல 1.5 லிட்டர் வாட்டர் பிடிக்குது. 1.5 லிட்டர் வாட்டர்னா 3 பேக்கெட் ஜெல்லி பவுடர் போடணும் சரியா? எல்லா பேக்கெட்டையும் இந்த மாதிரி கலட்டி உள்ள போடுங்க. அச்சச்சோ, 1.5 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கு 3 பேக்கெட்டை கொட்டி போட போறோமா? என்ன சிண்டு, பேக்கெட்ல தனியா ஏதோ கொடுத்துருக்காங்க. ரோஜா, அதுதான் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணினாதான் நல்லா ஜெல்லி மாதிரி கட்டி மாதிரி வரும். ஓகேவா? மற்றபடி ஒயிட் கலர் இருக்கிறது நார்மல் ஃப்ளேவர் தான். அதை கட்டி மாதிரி மாத்துறது அந்த கிறிஸ்டல்ஸ் தான்.
கிறிஸ்டல்ஸ் எங்கேயாவது வெளியில தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி மாதிரி இருக்காது, ஜூஸ் மாதிரி இருக்கும். ஆனாலும் நீ ரொம்ப வேஸ்ட் பண்ற சிண்டு. 1.5 லிட்டர் தண்ணிக்கு இப்ப 3 பாக்கெட் ஜெல்லி போடுற. எவ்வளவு வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தியா? ஏ ரோஜா, இப்ப என்ன வேஸ்ட் ஆக போகுது? இந்த ஜெல்லி எல்லாம் நம்ம நல்லா செஞ்சு சாப்பிடத்தான் போறோம். அது மட்டும் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க தான் போறோம். ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. எனக்கெல்லாம் ஜெல்லி ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா சூப்பரா இருக்கும் தெரியுமா ஜெல்லி. நம்ம 1 மாசம் ஆனாலும் சரி கெட்டு போகாது, எடுத்து சாப்பிடலாம். சிண்டு கையை எடுத்துக்கோ சிண்டு. உங்க பாட்டி தான் சொன்னாங்க, இந்த ஜெல்லியில சுடுதண்ணி தான் ஊத்தணுமா. நம்மள மாதிரி குழந்தைங்களாம் சுடுதண்ணியை வச்சு இந்த மாதிரி விளையாடக்கூடாதான். சுடுதண்ணி கையில பட்டுருச்சுன்னா வெந்து போயிடும்னு சொன்னாங்க. கேர்ஃபுல்லா ஊத்துறேன் பாரு, நீ தள்ளி நின்னுக்கோ. எனக்கு தெரியும் ரோஜா, எனக்கு இதெல்லாம் ஊத்தி பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு கீழே இருக்கிற ஜெல்லி பவுடர், கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கி விட்டுக்கணும். சப்போஸ் மிக்ஸ் ஆகல அப்படின்னா கட்டி மாதிரி வராது. திரும்பவும் சொல்லிட்டேன், நல்லா தண்ணி மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம பண்ணதே வேஸ்டா போயிடும். ஜெல்லினா எப்பவுமே கல்லு மாதிரி இருக்கணும், புரியுதா? சரி, இப்ப இது யார் எடுத்து வாட்டர்மெலனுக்குள்ள ஊத்த போறீங்க? டே சிண்டு ப்ளீஸ்டா, எனக்கு குடுறா. அப்புறம் நான் எந்த வேலையுமே செய்யலன்னு சொல்லிட்டு என்ன ஜெல்லி எடுக்கவே விட மாட்டேடா, ப்ளீஸ்டா. நானும் ஒரு 4-5 வேலை பண்றேன்டா. பண்ணுடா. என்னடா அதிசயமா இருக்கு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ற. வெரி குட்ரா. அப்படிதான் கேர்ஃபுல்லா புடிச்சிட்டே ஊத்தணும். ஓகே, ஃபுல்லா ஊத்திரு. ஃபுல்லா ஊத்துனா கூட வாட்டர்மெலனை விட்டு வெளியில வரல, பாத்தீங்களா? அளவெல்லாம் கரெக்டா மெஷர் பண்ணி தான் ஊத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறணும். சிண்டு, நம்ம இந்த ஜெல்லி வச்சு 1 ஹவருக்கு மேல ஆச்சு. நல்லா கட்டி மாதிரி ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. அப்படியா சொல்ற? டெஸ்ட் பண்ணி பாத்திர வேண்டியதுதான். அட, நான் நினைச்சதை விட அப்படியே பயங்கர கல்லு மாதிரி ஆயிடுச்சு. ரோஜா தெரியுதா? இப்படியே ஸ்கேட்டிங் மாதிரி சறுக்கிட்டு போலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஹை, உண்மையாவா சொல்ற சிண்டு? ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி நல்லா வலிக்கிட்டு போற. என்ன சிண்டு, சாப்பிடுறது மேல இப்படி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூஜா, மேலால தானே படும். தூக்கி போட்டுட்டு நம்ம கீழால் இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம். ஜெல்லி பூல் பண்ணாலே எனக்கு இந்த மாதிரி படுத்துக்கிட்டோன்னு ரொம்ப ஆசையா இருக்கும். படுத்தா கூட உள்ள போக மாட்டேங்குது, பாத்தீங்களா? அதுதான் இந்த ஜெல்லியோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி கல்லு மாதிரி வந்திருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சிண்டு, இந்த டிராம்பலின்ல ஜம்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ஜம்ப் பண்ணா கூட உள்ளேயே போக மாட்டேங்குது. சூப்பரா பண்ணியிருக்க சிண்டு. நாங்க ஒரு தடவை ஜெல்லி மாதிரி பண்ணி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி எனக்கும் இது மேல படுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஹை, இங்க பாத்தியா சிண்டு, நான் எப்படி வலிக்கிட்டே போயிட்டு இருக்கேன்னு. ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி நல்லா ஜாலியா இருக்கு. மீனா, ராகுல் நீங்க வரலையா? ஹையா அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. அப்படியே கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம்ல. டேய் சிண்டு, ஏன்டா இவ்வளோ சூப்பர் ஜெல்லி பண்ணிட்டு இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்க? ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணி குடுறா, சாப்பிடலாம். ராகுல் அண்ணாக்கு எப்பவுமே சாப்பிட்றத பத்தி தான் ஞாபகம், வேற எதை பத்தி ராகுல் அண்ணாக்கு ஞாபகம் வராது. சிண்டு, நீ கட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். நீ கட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஜாலியா ஒரு ஜம்ப் பண்ணி பாத்துக்கிறேன். இங்க பாத்தீங்களா, நான் உட்காந்துட்டே எப்படி சூப்பரா ஜம்ப் பண்றேன்னு. டே சிண்டு, இப்போ நீ கட் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு தரப்போறியா, இல்லை நானே உள்ள எடுத்து சாப்பிட்டுமாடா? இருடா, அவசரப்பட்டு ஜெல்லியை டேமேஜ் பண்ணிடாத. நீட்டா பக்குவமா பார்த்து தான் ஜெல்லியை டீல் பண்ணணும். நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, இப்போ நான் ஸ்பூன் வச்சு ஒரு ஓரமா எடுக்கிறேன். எப்படி சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா? இந்தாடா, நீயே ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்ம டேஸ்டா இருக்குடா. இந்த மாதிரி டேஸ்டான ஜெல்லியை என்னோட லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. சூப்பரா பண்ணிருக்கடா சிண்டு. என்னடா ராகுல், அதிசயமா என்னையே பாராட்டுற? இரு, நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே ரோஜாக்கு, மீனாக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு. டே சிண்டு, நீ எங்க கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க? கட் பண்ணி கீழே தாண்டா போட்டுட்டு இருக்க. பார்த்து கட் பண்ணிடா. இருடா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அப்படியே நம்ம வீட்டுல மைசூர் பாக்கு பண்ணும்போது கட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன். போ சிண்டு, ராகுல ஜெல்லியை டேமேஜ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நீயே டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. ப்ராப்பரான ஒரு ஷேப்ல எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுக்கலாம்ல. ரோஜா, உனக்கு இந்த கட்டிங் பத்தி தெரியாதுப்பா. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஜெல்லி கிடைக்கும். கடையில எல்லாம் இப்படிதான்ப்பா பண்றாங்க. என்ன வாட்டர்மெலன் வச்சு பண்ணாம ஒரு ட்ரே வச்சு பண்ணுவாங்க. இப்ப நான் இதை கவுத்துறேன், எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாருங்க. டே சிண்டு, நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்லடா. என்னடா இது, அப்படியே கட்டியா விழுகுது. இந்த மாதிரி என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லடா. இப்ப தாண்டா புரியுது. செமையா இருக்குடா சிண்டு. ஏண்டா ராகுல், நான் எதையுமே ஐடியா பண்ணாம பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இவ்வளோ ஜெல்லியை வச்சுட்டு கொஞ்சோண்டு கீழே போட்டதுக்கு புலம்பிக்கிட்டு இருந்தா. வா, சாப்பிடு. ஒரு மாசம் ஃபுல்லா வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட முடியாது. டே சிண்டு, நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன்டா. என்னடா இது, எடுத்து கையில வச்சா கூட அப்படியே ஆடுது. சூப்பரா இருக்குடா.
நான் கண்டிப்பா எங்க ஊருக்கு இதை எடுத்துட்டு போக போறேன். டேய் ராகுல், இதெல்லாம் நீயே பண்ணிக்கலாம்டா. இதெல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போகாத, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு வாரத்துல சாப்பிட்டு முடிச்சிடலாம். சிண்டு என்கிட்ட அந்த நைஃபை கொடு சிண்டு, இது அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஜாலியா இருக்கு சிண்டு இது இப்படி மிக்ஸ் பண்றக்கு. ரோஜா இரு, அப்படியே இதை ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா எப்படி ஆகுதுன்னு? சூப்பரா வருதுல்ல? ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு. இந்தா சாப்பிடு. அப்படியே எல்லாரும் சாப்பிடுங்க. மீனா நீயும் சாப்பிடு. டேய் ராகுல் சாப்பிடுறா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? செமையா இருக்குடா சிண்டு. அதுலயும் இந்த ராஸ்பெரி ஃப்ளேவர் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்படியே ஸ்ட்ராபெரி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நாள் ஃபுல்லா சாப்பாடுக்கு பதிலாக நான் இதையே சாப்பிட போறேன்.